மகிமை உண்டாவதாக. அதோடைய வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம். Genesis chapter 31:49. அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறு ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று கண்காணிக்க கடவர். கவனிங்கள், கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடு நின்று. அப்படியானால் God is a mediator. நடு நின்று அல்லது அவர்தான் நடுவில் நிற்கிறார். நடு நின்று கண்காணிக்க கடவர்னா வாட்ச் ஓவர். வாட்ச் கவனிங்கள், உங்களுக்கு விளங்கும்படியாக சொல்கிறேன். ஒவ்வொரு ஃப்ளாட், ஒவ்வொரு வீடுங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடிலாம் ஒவ்வொரு தெரு, ஒவ்வொரு ஏரியா, எல்லா இடங்களிலும் குர்கா இருப்பான். குர்கா தெரியும் எனக்கு. விசில் அடிச்சுட்டு அவன் வந்து ஒவ்வொரு ஏரியா போவான். நாகாலாண்ட்லேருந்து அஸ்ஸாம்லேருந்து வருவாங்க. இப்போல்லாம் அது இல்லை. தே ஆர் வெரி வெரி விஜிலண்ட். கர்த்தர் நடு நின்று கண்காணிக்க கடவர். அப்படியானால் he will watch over. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையின் செய்தியின் தலைப்பு மிஸ்பா. வாசிக்கலாம். அதே 31ஆம் அதிகாரம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 47ஆம் வசனம் வாசியுங்கள். லாபான் அதற்கு ஜெகசகதூத என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். கவனிகள், லாபான் அதற்கு ஜெகசகதூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். அதாவது அந்த இடத்துக்கு பேர் மிஸ்பா. நன்றாக கவனிங்கள். இந்த காலை வேளையிலே செய்தியின் தலைப்பு மிஸ்பா. நான் இந்த பகுதியை 31ஆம் அதிகாரத்தை சற்று படித்து தியானித்து கொண்டிருந்தேன். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை குறித்து நமக்கு தெரியும். சில குடும்பத்தில் வெளியரங்கமாக தெரியும், சில குடும்பத்தில் வெளியில் தெரியாது. அது ஊழியமானாலும், அது குடும்பமானாலும், வேலை ஸ்தலமானாலும், அல்லது அது எந்த விதமான ஒரு ஆஸ்பெக்ட் ஏரியாவாக இருந்தாலும், certain things are behind the screen, certain things are before the screen. அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக பார்க்கும்பொழுது எல்லா காரியங்கள், சம்பவங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு இன்சிடெண்ட், எய்தர் ஸ்டோரி ஆர் இன்சிடெண்ட், எல்லாமே என் வீட்லேயும் நடக்குது, கேட்குற உங்கள் வீட்லேயும் நடக்குது, இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லார் வீட்டிலும் நடக்குது. யாருமே இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. 31ஆம் அதிகாரத்தை அதில் ஒரு 2-3 பகுதியை மட்டும் நான் முன்னுரையாக பேசி செய்திக்குள்ளே நான் கடந்து போகிறேன். நீண்ட பிரசங்கமாக அல்ல. முதல் 16 வசனம், சாப்டர் 31
1ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் முடிய ஜேக்கப் லீவ்ஸ் டு லாபான். அதாவது யாக்கோபு லாபான் வீட்டுக்கு போகிற ஒரு சூழ்நிலை. முதல் 16 வசனம். 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய ஃப்ளைட் ஆஃப் ஜேக்கப், அவனுடைய நிலைமை எப்படியெல்லாம் இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். 22ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் முடிய லாபான் ஓவர்டேக்ஸ், அவனை ஓவர்டேக் பண்ணுறான். அப்படியானால் நம்ம சொல்லுவோம், எப்படி வண்டி ஓட்டுற 2 வீலரோ 4 வீலரோ நமக்கு தெரியும், வண்டியை முந்தி கொண்டு ஓவர்டேக் பண்ணி போகிறோம். அதுபோல் யாக்கோபை அவன் ஓவர்டேக் பண்ணி சில காரியங்கள் செய்கிறதை 22ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் முடிய எழுதப்பட்டிருக்கிறது. 43ஆம் வசனத்திலிருந்து 55ஆம் வசனம் முடிய கவர்னன்ட் பிட்வீன் லாபான் அண்ட் ஜேக்கப், அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் லாபானும் யாக்கோபும். அது 43ஆம் வசனத்திலிருந்து 55வது வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நான் வாசித்து படித்து தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் 2 பேருக்கும் வந்த காரியத்தை சற்று யோசித்தேன். அங்கே தான் மிஸ்பா என்றொரு வார்த்தை காணப்படுகிறது. அப்படியானால் கர்த்தர் தான் கண்காணி, கர்த்தர் தான் சாட்சி. 31ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 55ஆம் வசனம் முடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 47ஆம் வசனம் மறுபடியும் வாசியுங்கள். 47வது வசனம். அதற்கு ஜெகர் சகதூதா என்றும் பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு கலையத் என்று பெயரிட்டான். 48. இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று. இந்த குவியல் ஹீப், இந்த குவியல் உனக்கும் எனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடியினாலே அதன் பேர் கலையத் எனப்பட்டது. அதன் பேர் கலையத் என்று பெயரிட்டான். 46ஆம் வசனத்தில் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அதன் குவியல் மேல் போஜனம் பண்ணினார்கள். அவனிங்கள் இந்த இடத்துக்கு அவர்கள் லாபானும் யாக்கோபும் செய்கிற உடன்படிக்கை பண்ணின இடம்தான் மிஸ்பா. மிஸ்பா என்றால் வாட்ச் ஓவர். நல்லா, இதில் ரொம்ப ஆழமான வார்த்தை. இது அரமிக் வேர்டும் ஹீப்ரு வேர்டும் கலந்த ஒரு வார்த்தை. அரமிக் வேர்டும் இல்லை கலந்திருக்குது. ஏனென்றால் மே காட் டெஸ்ட்ராய், கர்த்தர் உன்னையும் என்னையும் அழிக்காதபடிக்கு நீ இந்த பவுண்டரியை விட்டு இந்த பக்கம் வர வேண்டாம், நானும் இந்த எல்லையை விட்டு அந்த பக்கம் வர மாட்டேன். கர்த்தர் தான் சாட்சி. அவனிங்கள் நாம் வீட்டில் புருஷனும் மனைவியுமாக இருக்கிறோம். பிள்ளைகள், தாய், தகப்பன், இப்படியாக குடும்பங்கள் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை பேசுகிறேன், என்னுடைய வீடும் சேர்த்து சொல்லுகிறேன். திடீர்னு சொல்லுவாங்க மனைவி எல்லார் வீட்டிலும், அல்லது தகப்பனோ தாயோ பிள்ளைகளோ, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும் சொல்கிறோமா இல்லையா? சொல்லுங்கள், உண்மை அது. எல்லாம் கர்த்தருக்கு, கர்த்தர் தான் சாட்சி அப்படின்ட்டு மனைவி பேசிகிட்டே போவாங்க. இல்லை புருஷன் சொல்லிகிட்டே வாயை அறிக்கிட்டுட்டே போவார். இல்லை பிள்ளைங்க ஏதாவது ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருங்க, எல்லாம் கர்த்தர் தான் சாட்சி. யார் என்னத்தை பார்த்தா யார் கண்டா
அதுக்கு தான் அந்த இடத்துல யோப் அந்த லாபானும் அந்த யாக்கோபும் சொல்லுகிற அந்த வார்த்தை, கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவாக நின்று கண்காணிக்க கடவர். அப்படியானால் நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இல்லை ரொம்ப ஆழமான வார்த்தை அடங்கி இருக்கிறது. ஓமலையும் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏமாலையும் உனக்கு நம்பிக்கை இல்லை. நல்லா கவனிங்கள். ஏன் ஓமேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு எதிர்க்க இருக்கவங்க சொல்லுவாங்க. அதுபோல் இந்த பக்கம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, எனக்கும் உன் மேலே நம்பிக்கை இல்லை. They won't trust each person. They won't trust. அதாவது எந்த விதமான நம்பிக்கை இல்லை என்ற ஒரு அடிப்படையில் தான் லாபானும் யாக்கோபும் they got a covenant. They will have a covenant. ஒரு உடன்படிக்கை பண்ணி அது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, உனக்கும் எனக்கும் கர்த்தர் தான் சாட்சி. அதனால்தான் அந்த இடத்துக்கு கலையத் என்ற ஒரு பெயரிட்டான். மிஸ்பா, வாட்ச் ஓவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஊழியக்காரருடைய குடும்பமானாலும் விசுவாசிகளுடைய குடும்பமானாலும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் எல்லாருடைய குடும்பத்தையும் God always watches. He is watching our deed, our action, our giving, our receiving, going and coming, whatever I do or anybody else on the face of the earth. எல்லா ரட்சிக்கப்பட்டு ஊழியக்காரனுடைய குடும்பமோ விசுவாசியுடைய குடும்பமோ எல்லாருடைய காரியத்தை, நம்முடைய போக்கு வரவு கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றையும் ஒருத்தர் பார்க்குறாருன்னா என்ன, அது கர்த்தர் தான். பிள்ளைங்களை வளர்க்கும் போது தாயும் அப்பாவுக்கு தெரியாமல் எதுவும் செய்யாத, அம்மாவுக்கு தெரியாமல் செய்யாதன்னு சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லி கொடுத்து வளர்ப்போம். தட் இஸ் குட். Not that we are binding the children or not that we are dominating children. அப்படியெல்லாம் இல்லை. பிள்ளைங்களை ஒழுங்காக நடவடிக்கை எடுத்து வளர்ப்பதற்கு எனக்கு சொல்லு, அம்மாட்ட சொல்லு, அப்பாட்ட சொல்லு, எங்கே போகிற எங்கே வர. இப்படி காலங்களும் மாதங்களும் வருஷங்களும் போய் எல்லாம் முடியிறு வளர்ந்து வருகிற காலத்தில் நாம் பொதுவாக சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் சாட்சி. ஹல்லேலூயா. God is watching. அவர் உனக்கும் எனக்கும் நடுவாக நின்று அவர் கண்காணிக்க கடவர். அப்படியானால் He watches over me. He watches each and everybody from heaven. பரலோகத்திலிருந்து அவர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறார். அதை புருஷனும் மறந்துடுறாரு, மனைவியும் மறந்துடுறாங்க, பிள்ளைகளும் மறந்துடுறாங்க. ஏதோ ரட்சிப்பு ஞானசான அபிஷேகம் அப்படி ஊழியம் ஏதோ செய்யணும், ஏதோ அப்படி சபைக்கு போகணும் வரணும், காணிக்கை தசமாக கொடுத்துட்டா அப்படியே பரலோகம் அப்படின்னு ஒரு மைண்டில் எல்லாரும் மைண்டில் இருக்குது. எஸ், உண்மை தான், ஒரு பக்கம் இருக்குது. பட் எல்லாரையும் வாட்ச் பண்ணுறது கர்த்தர். ஏனென்றால் நீங்களும் நானும் அவருடைய சிருஷ்டிப்புகள். We are all His creatures. நாம் அவருடைய சிருஷ்டிப்பு. அதனாலே அவர் உரிமையாக நம்மளை வாட்ச் பண்ணி, நம்மளை வார்ன் பண்ணி, நம்மளை இதை செய்யாதே என்று சொல்லி நம்மளை பரிசுத்தப்படுத்தி, நம்மளை ஆயத்தப்படுத்தி நம்மை அவர் நடத்துகிறார். இது நன்றாக நீங்களும் நானும் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை குறித்து நான் தியானித்த பொழுது கர்த்தர் சாட்சியாக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது டிஃப்ரெண்ட் ஆங்கிள் நன்றாக புரிஞ்சுங்க. நான் அந்த அந்த அவங்க ரெண்டு பேருடைய ஆர்கியூமெண்ட் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். யாக்கோபு லாபானை நம்பலை,
லாபான் யாக்கோபை நம்பலை. தட் இஸ் வை தே கம் அண்டர் கன்க்ளூஷன். ஒரு முடிவுக்குள்ளே வந்தாங்க. என்ன முடிவுக்குள்ள? கர்த்தர் தான் சாட்சி. உனக்கும் எனக்கு யார் சாட்சின்னா யார் சாட்சி? கர்த்தர் தான். ஏன்னா ரெண்டு பேர் மேலே ஒருவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. அவர் கண்காணிக்க கடவர். நான் இந்த கண்காணிக்க கடவர், அதாவது வாட்ச் ஓவர், அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் அப்படியே யோசித்தேன். இந்த 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 சப்ஜெக்டு இது வந்து ஒரு பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட். நான் அதுக்குள்ளே போகவில்லை. ஆனால் முதலாவதாக யாக்கோபை குறித்து அவர் வாட்ச் பண்ணி நடத்தும் பொழுது, அவனை வாட்ச் பண்ணி நன்றாக கவனிங்கள். ஹி வாஸ் எ சம்ப்ளான்டர். அவன் ஏமாற்றுகிறவன். அவன் எல்லாரையும் ஏமாத்தினான். குடும்பத்தில் அண்ணனை ஏமாத்தினான். போராடலாம் ஏமாத்தினான். ஆனாலும் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி ட்வின்ஸாக பிறந்தார்கள். இருந்தாலும் தேவன் ஏதோ அதை முதற் பலனாக கண்டு அவனை ஆசீர்வதித்து அவனை பெயரை மாற்றி அவனை அப்படியே பெருக பண்ணினார். அது வந்து தேவனுடைய அனாதி தீர்மான திட்டம். அது கர்த்தர் தான் வெளிச்சம். ஆனால் அந்த கர்த்தர் சாட்சி என்ற வார்த்தையை வைத்து உனக்கும் எனக்கும் நடுவாக கர்த்தர் சாட்சி கண்காணிக்க கடவுள் சொல்லும் பொழுது, அந்த கண்காணிக்கிறவர் வாட்ச் ஓவர் என்ற வார்த்தையை மையமாக வைத்து மனதில் வைத்து தியானிக்கும் பொழுது, அவர் கண்காணித்து யாக்கோபுடைய லைஃப், யாக்கோபுடைய ஜீவியம் முழுவதையும் கண்காணித்து அவர் சில காரியங்களை செய்கிறார். அதான் இன்றைக்கு நான் உங்களோடு சுருக்கமாக பேச போகிறேன். என்னையும் அவர் கண்காணிக்கிறார். என்னுடைய போக்குவரவு, என்னுடைய வாங்குதல் கொடுப்பது, வாட் இஸ் ஹவு மை டிரான்சாக்ஷன் இஸ் கோயிங் ஆன் வித் ஈச் அண்ட் எவ்ரிபடி. என்னுடைய கொடுக்கல் வாங்கலெல்லாம் அது ₹1 1 பைசாவோ லேக்ஸோ ஆயிரக்கணக்கோ எப்படி வேணால் எடுத்துங்க, யாரானாலும் எல்லாவற்றையும் கண்காணிக்கிறவர் யாக்கோபுடைய லைஃப்பில் கண்காணித்து வாட்ச் ஓவர் அந்த வார்த்தையை வைத்து நான் பேசுகிறேன். அவன் லைஃப்பில் எதையெல்லாம் அவர் கண்காணித்தார், ஹவு யூ வாட்ச் ஓவர் இன் ஜேக்கப்ஸ் லைஃப். முதலாவதாக வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம், ஆதியாமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களிலே ஒன்றை எடுத்து, மறுபடியும் அவ்விடத்தில் ஒரு கற்களை எடுத்து ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்துக்கொண்டான். வாசிங்க. அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. கவனிங்கள், 10ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய அவனுக்கு ஒரு விஷன் கிடைக்கிறது, ஒரு ட்ரீம். வாட்ச் ஓவர். அவன் வனாந்தரத்தில் அலக்கழிக்கப்படுறான், அலைந்து திரிகிறான், வீட்டை ஏமாற்றிட்டு, வீட்டில் துரோகம் பண்ணிட்டு, அண்ணனை ஏமாற்றிட்டு, அந்த புத்திர ஸ்வீகாரம் அதெல்லாம் ஏமாற்றி எல்லாம் எடுத்துட்டு எல்லாம் அந்த சம்பவம் நம்ம ஈசாக்கு அந்த குடும்பத்தில் எல்லாம் தெரியும், அதை நாக்குள்ள. ஆனாலும் வாட்ச் ஓவர், கண்காணிக்கிறவர் அவன் லைஃப்பில் என்ன செய்தார்? அவன் செய்த தப்பு தான். சிரேஷ்ட புத்திரத்தை இஸ் சோல்டு. அவன் அந்த ஏசா விற்றான், அதெல்லாம் தெரியும். ஏசா போல் நாடகம் ஆடினா அதெல்லாம் தெரியும். அதெல்லாம் அந்த 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 ஆங்கிளில் போல். ஆனாலும் தேவனுடைய அனாதி தீர்மான திட்டத்தின்படி
ஹவு காட் வாட்ச் ஓவர், கண்காணிக்கிறவர் தேவன் உனக்கும் எனக்கும் நடுவாக நின்று கண்காணிக்க கடவர் என்றால், அவர் எப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தினுடைய வாழ்க்கை, உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், மகனோ மகளோ, எப்படி யார் வேணுமானாலும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கலாம், எல்லாரையும் அவர் கண்காணிக்கிறார். பல முதலாவது பார்க்கும் பொழுது அக்வயர் இஸ் வெல்த். வாசி அந்த 28ஆம் அதிகாரம், நீ 13 நீ படுத்திருக்க பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். த வாட்ச் ஓவர், கண்காணிக்க கடவர். உங்களையும் என்னையும் கண்காணிக்கிற அந்த கர்த்தர் அவனை பார்த்து அக்வயர் இஸ் வெல்த், நீ அதை வாங்கு. அக்வயர்னா வாங்கு, சுதந்திரத்துக்கொள். நீ அதை உனக்கு சுதந்திரமாக எடுத்துக்கொள், வாங்கிக்கொள். அதான் உண்மையான அர்த்தம். அந்த வாட்ச் ஓவர் என்ற வார்த்தை எதை காண்பிக்கிறது? தேவன் கண்காணித்து கண்காணித்து அவனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய இறப்பின் வரைக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அவர் கண்காணித்து எதையெல்லாம் செய்கிறார் என்று யோசிங்க. உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் வாட்ச் ஓவராக இருந்து அவர் எப்படியெல்லாம் அவர் நம்மை கண்காணித்து எதையெல்லாம் செய்தார்னு யோசிங்க. அபவுட் யுவர் எஜுகேஷன், அபவுட் யுவர் ஹெல்த், அபவுட் யுவர் ஃபைனான்ஸ் மேட்டர், அபவுட் யுவர் ப்ராப்பர்ட்டி, அபவுட் யுவர் வெல்த், எல்லாவற்றையும் வாட்ச் ஓவர் கண்காணிக்கிற கர்த்தர் உங்களுக்காக நீ படுத்திருக்கிற பூமியை தருவேன். அப்படியானால் இந்த மே மாதம், இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே அவர் ஏதோ ஒரு காரியத்தை கற்றுத்தரப்போகிறார். ஹல்லேலூயா. இவனுக்கு நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். யார்? கண்காணிக்க கடவர், அதாவது வாட்ச் ஓவர், கண்காணிக்க கடவர். அந்த கண்காணிக்கிற தேவன் என்ன பண்ணினார்? அவனுக்கு தருவேன். அப்படியானால் இந்த 1ஆம் தேதி கர்த்தருடைய நாளிலே, கர்த்தர் நம்மை சேர்த்திருக்கிற இந்த நாளில், கூட்டி சேர்த்திருக்கிற நாளிலே சம்திங் இஸ் கோயிங் டு கிவ். அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபார் சம் பீப்புள் இட்ஸ் அ ப்ராஃபட்டிக்கல் அட்டரன்ஸ். ஒரு சிலருக்கு இது தீர்க்கதரிசனமான வார்த்தை. ஏதோ ஒரு காரியம் இந்த வருகிற மாதத்திலிருந்து, அது ஜூன் மாதமாக இருக்கலாம், ஜூலை மாதமாக இருக்கலாம், இந்த வருஷம் முடியறதுக்குள்ளாக சம்திங் இஸ் கோயிங் டு கிவ், தருவேன். அது கண்டிப்பாக கிடைக்கும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற யாரானாலும் கர்த்தர் தருவேன் என்று ஏதாவது வாட்ச் ஓவர், உங்களை கண்காணிக்கிறவர் சொல்லுகிறார். அதனால்தான் ஆகார் என்ன அறிக்கையிட்டால், நீர் என்னை காண்கிற தேவன். வாட்ச் ஓவர். நல்லா யோசியுங்கள். நான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசித்தேன், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக படிச்சுட்டு வந்தேன், தியானம் பண்ணிட்டு வந்தேன். ஏதோ வாட்ச் டவர், அதாவது நல்ல மிஸ்பா, அதை குறித்து பேசலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லை. அது குறித்து அந்த அதிகாரத்துக்குள்ளே பேசலாம். ஆனால் வாட்ச் ஓவர், அந்த கண்காணிக்கிற தேவன் யாக்கோபுக்கு என்ன செய்தார்? உங்களையும் என்னையும் கண்காணிக்கிற தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இஸ் அ கிவர், ஆல்வேஸ் இஸ் அ கிவர், கொடுக்கிறவர். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அது ஸ்கூல் ஃபீஸ் ஆனாலும் அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய ஃப்யூச்சர் எதிர்காலமானாலும், அது எந்த படிப்பாக இருக்கட்டும், டிகிரியோ எம்பிபிஎஸ்ஸோ இல்லை லாயரோ, ஏதேதோ பிள்ளைகள் யோசித்து கொண்டிருக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்தின்படி எல்லாவற்றையும் கர்த்தர் தரப்போகிறார். ஹல்லேலூயா. அது உங்கள் பிள்ளைகளை குறித்து இருக்கலாம்,
உங்கள் புருஷனை குறித்து இருக்கலாம், உங்கள் மனைவியை குறித்து இருக்கலாம், அல்லது நீங்கள் பெற்ற குழந்தை வெரி ரீசன்ட் அப்படிப்பட்ட நியூ பார்ன் பேபியாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் கர்த்தர் கண்காணிக்கிறவராக இருந்து எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே கொடுக்கிற கண்காணிக்கிற தேவன். நல்லா விளை, கொடுக்கிற கண்காணிக்கிற தேவன் அவர். அதனாலே முதலாவது அக்வயர் இஸ் வெல்த், ரெண்டாவதாக வாட்ச் ஓவர், கண்காணிக்கிறவரை குறித்து நாம் பார்ப்போமானால் வாசிக்கலாம். முடிந்தால் யாக்கோபு 31ஆம் அதிகாரம், அது ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தில் ஒரு வார்த்தை மிக முக்கியமாக எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று அவர் சொன்னார். அப்படியானால் ஒரு சில இடங்களில் கண்காணிக்கிறவர் பர்மனண்ட்டாக ஒரே இடத்துல வைக்க மாட்டார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கண்காணிக்கிற தேவன் உங்களை ஒரே இடத்தில் பர்மனண்ட்டாக வைக்க மாட்டார். தேர் வில் பி எ ப்ரமோஷன். இங்கே ரிட்டர்ன் டு யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ், நீ உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் இடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். அவன் வீட்டை ஏமாற்றிட்டு வந்தான், அண்ணனை ஏமாத்தினான், அப்பாவை ஏமாத்தினான், அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. நான் உண்மையாகவே அதான் அங்கே இருக்குது உள்ளுக்குள்ள அர்த்தம். ஆனாலும் தேவன் மறுபடியும் ரிட்டர்ன் டு யுவர் ஃபாதர்ஸ் ஹவுஸ், உன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தார் அண்டைக்கு நீ திரும்பி போ. அப்படியானால் கர்த்தர் நம்மளை சில இடங்களில் அபவுட் டர்ன் திரும்ப செய்வார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். God will operate in your mind, in your soul. Don't go right, don't go left, don't proceed. இப்படியெல்லாம் பேசுகிற கர்த்தர் அபவுட் டர்ன் பரேடில் உண்டு. ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன், மார்ச் ஃபார்வர்டு. பரேடு போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்ரி, நேவல்லாம் இது போனீங்கன்னா தெரியும். அபவுட் டர்ன் வாங்க, அப்படியே முற்றிலும் திரும்ப. அப்படியானால் இருக்கிற இடத்துலையே கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். யூ ஹாவ் டு டேக் அபவுட் டர்ன். உங்களை மறுபடியும் கர்த்தர் திரும்பி சில காரியங்களை செய்ய சொல்வார். கண்காணிக்கிற தேவன், வாட்ச் ஓவர், உனக்கும் எனக்கும் நடுவாக. எப்போவுமே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த குவாரல் இன் ஃபேமிலி, எல்லா வீட்டிலையும் பிரச்சனை இருக்குது. பேசுகிற என் வீட்டிலையும், கேட்கிற பார்த்து கொண்டிருக்க எல்லார் வீட்டிலையும் தேர் இஸ் எ குவாரல். பேச்சுவார்த்தை, ஆர்கியூமெண்ட்டு, சண்டை, சச்சரவு எல்லாரும் வீட்லேயும் உண்டு. என் வீட்லேயும் உண்டு. இவ்வளோ ஹார்ட் அட்டாக்கு உங்களை டாக்டர் இவ்வளோ வார்ன் பண்ணாலும் நீங்கள் இங்கேருந்து காஞ்சிபுரம் போகணுமா? ஏதோ ஒரு தடவை போனீங்க, அடிக்கடி போகணுமா? என் வீட்டில் ஆர்கியூமெண்ட் உண்டுங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் மை செல்ஃப். என்னை குறித்து சொல்கிறேன். இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணணுமா? ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன? நல்ல எண்ணம் தான், ஆர்கியூமெண்ட் வரும். ஒரு உங்கள் வர நீங்கள் பண்ணுறது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் மை ஓன் ஃபேமிலி, அபவுட் மை செல்ஃப். அப்படி சொல்லும் பொழுது நல்லா யோசிக்கணும். தேர் இஸ் ஒன் வாட்ச் ஓவர். மேலே ஒருத்தர் உங்களை என்னை கண்காணிக்கிறார். அவருக்கு உங்கள் ஹெல்த் என்னான்னு தெரியும், உங்கள் பிள்ளைகளுடைய நிலைமை என்னான்னு தெரியும், உங்கள் புருஷனுடைய நிலைமை என்னான்னு தெரியும், உங்கள் தாயுடைய நிலைமை என்னான்னு தெரியும்.
எந்த அளவுக்கு தாங்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கு வேண்டிய கிருபையை கத்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது எந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அது வியாதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி என்ன போல் ஹார்ட் அட்டாக் உள்ள பேஷண்ட்டாக இருக்கட்டும், அல்லது எந்த விதமான எனி ப்ராப்ளம் இந்த பாடி ஆர் எனி ப்ராப்ளம் இந்த ஃபேமிலி ஆர் எனிதிங் எல்ஸ் இந்த ஃபேமிலி, ஆனாலும் கர்த்தர் அதுக்காக உங்களை வந்து ஒரே இடத்துல இருக்க சொல்ல மாட்டார். யூ ஹாவ் டு டேக் அபவுட் டர்ன். யாக்கோபை பார்த்து சொன்னார், நீ திரும்ப போ உன் தாய் வீட்டுக்கு, உன் இனத்தார் இடத்திலும் பிதாக்களுடைய தேசத்தை. அப்படியானால் இந்த வாட்ச் ஓவர் கண்காணிக்கிற தேவன் உங்களை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களுக்குள்ளே நிறைவேற்றுவாராக. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை குறித்து ஒரு நோக்கம் இருக்குது. தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட்டே கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது பிறந்த குழந்தையிலிருந்து இறந்து போகிற மனுஷன் வரைக்கும் கர்த்தருடைய அந்த கண்காணிப்புக்கு வந்து வாட்ச் ஓவர் கண்காணிக்கிறவருக்கு நம்மளை குறித்து ஒரு ஏஜ் லிமிட் வைக்கல. இந்த வயசில் இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும். மெடிக்கல் ரிப்போர்ட், ஒரு சயின்டிஃபிக் எல்லாம் நமக்கு படித்ததுனால இந்த டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்ததெல்லாம் தெரியும். ஆனால் கர்த்தர்கிட்ட அப்படி இல்லை. He will always watch over. Take about turn. நீ மறுபடியும் திரும்பி போ. கர்த்தர் உங்களை ஒரே இடத்துல இருக்க வைத்து உங்களை அதே இடத்துல உங்களுடைய பேரையோ பிரஸ்தாபத்தையோ கெட்டு போகாமல் இருப்பதற்கு மறுபடியும் ஒரு அபவுட் டர்ன், ஒரு திரும்ப உங்களை இன்னொரு இடத்துக்கு போக வைத்து, உங்களுக்கு அது ப்ரமோஷனாக இருக்கலாம், உங்களுடைய ஃபைனான்ஸ் மேட்டராக இருக்கலாம், உங்களை செய்வேன் என்று சொல்லுகிற அந்த கண்காணிக்கிறவர், உனக்கும் எனக்கும் நடுவாக இருக்கிற அந்த கர்த்தர், அந்த லாபான், அந்த யாக்கோபு ஒருத்தரும் நம்பலை. அதனால்தான் உனக்கும் எனக்கும் கண்காணிக்க கடவர் என்ற அந்த கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வேண்டிய ஒரு திருப்பத்தை கொடுத்து எப்படியெல்லாம் உயர்த்த வேண்டுமோ கர்த்தர் யாக்கோபை உயர்த்தினது போல உங்களை உயர்த்துவாராக. ஹல்லேலூயா. மூன்றாவதாக நீங்கள் வாசிக்கலாம் இன்னொரு பகுதி, அதே யாக்கோபு 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசியுங்கள். அதை 2-3 குறிப்பு இருக்குது. அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டியிருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாய் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். போதும். இல்லை ஒரு வார்த்தை வசனம் இருக்கிறது. அவன் லீவிங் ஹோம், வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். நமக்கு நன்றாக விளையும் கொள்ளுங்கள். நாம் பிறந்த வீடாக இருக்கலாம், அந்த இடத்த விட்டு வெளியே போயாத நிம்மதியாக இருக்கலாம் என்று யோசிப்போம். அதை நானும் யோசிச்சிருக்கிறேன், நீங்களும் யோசிச்சிருக்கலாம், இதை பார்த்து கேட்டுக்கொண்டு யாரானாலும். ஆனாலும் வாட்ச் ஓவர் கண்காணிக்கிற தேவன் உங்களை எங்கே அனுப்புகிறார் என்றால், நீ எந்த இடத்த விட்டு வெளியே வந்தையோ அதே இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போவார். இது ரொம்ப ஆழமான வார்த்தை, ரொம்ப யோசியுங்கள். வெரி டீப் சென்டென்ஸ் இன் த பைபிள். அவன் பண்ண தப்புக்கெல்லாம் கர்த்தர் உடஞ்சா இல்லை,
இந்த வாட்ச் ஓவர், கண்காணிக்கிற தேவன் உனக்கு எனக்கு சாட்சியாக நடுவில் கண்காணிக்க கடவர் என்று அவர்கள் 2 பேரும் எடுத்த அந்த கவனன்ட், அது உடன்படிக்கையில் ஒரு வார்த்தை. அவர் அப்படியே இஷ்டத்துக்கு இல்லை, மறுபடியும் எந்த இடத்துல என்னென்ன நடந்ததோ மறுபடியும் அதே இடத்துல கர்த்தர் வைத்து தன்னுடைய காரியத்தை மகிமைப்படுத்துவார். கவனிங்க, இது எல்லாமே இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு நல்லா ஒரு வாக்குத்தத்தமாகவும் இருக்கும், எச்சரிப்பாகவும் இருக்கும். யோசிங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் என்று நம்ம யோசிப்போம். நான் யோசிச்சிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஜீவிய பாதையில். நான் வளர்ந்ததெல்லாம் ஃபெய்த்தோம், ஜெப வீடு. அந்த ஜெப வீட்டை விட்டு வெளியே போயிடலான்னு யோசித்தேன். நன்றாக விளங்கி கொள்ளுங்கள், இந்த ப்ரேயர் ஹவுஸை விட்டு வெளியே போயிடலான்னு எவ்வளோ பிளான் பண்ணேன். ஆனாலும் கடைசி வரைக்கும் என்னை கர்த்தர் வெளியே விடலை. ஐ வாஸ் சென்ட் அவுட் ஃபோர்ஸிபிள், அவ்வளோதான். அது பெரிய சப்ஜெக்ட், நான் அதுக்குள்ளே போகல, மன வருத்தங்கள் வந்துடும் நான் பேசினா. ஈவன் நவ் கர்த்தர் எது வேண்டுமானாலும் பண்ணலாம். ஆனாலும் மறுபடியும் கர்த்தர் நம்மளை அங்கே தான் வைப்பார். அதில் இந்த வாட்ச் ஓவர், கண்காணிக்கிறவருக்கு தான் தெரியும் உங்களை குறித்து. இந்த மகனை எப்படி வைக்கணும், அந்த மகளை எப்படி வைக்கணும், இந்த குடும்பத்தை எப்படி வைக்கணும்னு த வாட்ச் ஓவர் வில் டேக் எவ்ரிதிங். அதை கண்காணிக்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அல்லேலூயா. மிஸ்பா, உனக்கும் எனக்கும் நடுவாக கண்காணிக்க கடவர். அவர் எல்லாவற்றையும் மறுபடியும் he will recycle everything. He will recycle everything. அது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அதனால் ரிட்டர்னிங் ஹோம் சொல்லும் பொழுது அவன் வீட்டை ஏமாத்தினான், அப்பாவை ஏமாத்தினான், எல்லாரும் ஏமாற்றிட்டு போனான். மறுபடியும் கர்த்தர் அதே இடத்துக்கு கொண்டு வந்து தான் தன்னுடைய கிரியை கண்காணிக்கிற தேவன், வாட்ச் ஓவர், மறுபடியும் எல்லாவற்றையும் ரீசைக்கிள் பண்ணுவாராக. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை அவனுடைய லைஃப்பில், கண்காணிக்கிற தேவன், வாட்ச் ஓவர் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 32வது அதிகாரம். கொஞ்சம் அதை படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. 24ஆம் வசனம் வாசிங்க, தெரிந்த பகுதி தான். 32:24. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனாலே அவருடனே போராடுகையிலே யாக்கோபின் தொடை சந்து சுலுக்கிட்டு. 32:24 தான் வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். கவனிங்கள், போதும் கவனிங்கள். யாக்கோபு போராடி ஜெயித்தான். கவனிங்கள், பிஃபோர் மீட்டிங் ஈசா, ஏசாவை 33ஆம் அதிகாரத்தில் சந்திப்பதற்கு முன்பாக கர்த்தர் அவனை சந்தித்தார். ரொம்ப ஆழமான வார்த்தை. அந்த 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாள் இடத்திலும் ராகேல் இடத்திலும் 2 பணிவிடை காரியங்களிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து. ஏசா வருகிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அங்கே சில மாற்றங்கள். இந்த வாட்ச் ஓவர், அந்த கண்காணிக்கிற தேவன், இவன் என்ன செய்கிறான், போய் ஜெபம் பண்ணுறான், ராத்திரியெல்லாம் போராடுறான்.
அவன் செய்த மீறுதல்கள், அக்கிரமங்கள், அவன் செய்த வீட்டில் செய்த துரோகங்கள் எல்லாவற்றையும் அவன் அறிக்கையிட்டுருக்கணும், ஏதாவது பண்ணியிருக்கணும். அவன் தனித்து போராடினான். நீங்களும் நானும் ஜெபத்தில் தனித்து எது போராடி அறிக்கையிட்டு நாம் கேட்குறோமோ கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். சில காரியத்தை ஃபேஸ் பண்ண முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். வித்தின் த ஃபேமிலி, வித்தின் த ஜாப், வித்தின் த மினிஸ்ட்ரி, ஆர் சுப்பீரியர் ஆர் சபார்டினேட் ஆர் ஈக்குவல், சிலரை ஃபேஸ் பண்ண முடியாது நம்மளால். ஆகினால்தான் அவன் கர்த்தரிடம் போராடி ஜெபிக்கிறான். பிஃபோர் மீட்டிங் ஈசா, ஏசாவை சந்திப்பதற்கு முன்பாக முழுவதும் போராடுறான். கர்த்தர் அவனுக்கு வேண்டிய கிருபை கொடுத்தார். ஏசாவை சந்திக்கக்கூடிய கிருபை கொடுத்தார். இன்றைக்கு சில காரியத்தை நம்மளால் குடும்பத்துக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. என்னுடைய குடும்பத்தை சேர்த்து நான் பேசுகிறேன். எனக்கு 2 பிள்ளைகள். எனக்கு என் வீட்லேயும் லாட் ஆஃப் ஹோல்ஸ், நிறைய உடசல் இருக்கிறது. ஆல்தோ ஐ எம் அ சர்வன்ட் ஆஃப் காட். எல்லார் வீட்லேயும் உண்டு, வெளியே சொல்ல மாட்டாங்க, அப்படியே யோசிப்பாங்க. ஆனாலும் தைரியமாக கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது எல்லா ஹோல்ஸ், எல்லா ஓட்டைகளையும் கர்த்தர் அடைப்பார். அது உண்மை. அது அவன் போராடி ஜெபித்து தனித்து போராடி ஜெபிக்கும் பொழுது ஏசாவை சந்திக்கக்கூடிய கிருபை கொடுத்தார். எது நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியலையோ அந்த காரியத்தை ஃபேஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை தருவார். இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலே கண்காணிக்க கடவர், வாட்ச் ஓவர். அந்த கர்த்தர் உனக்கும் எனக்கும் நடுவாக நின்று கண்காணிக்க கடவர். அந்த கண்காணிக்கிற தேவன் சில காரியங்களை செய்து எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் கொடுப்பார். புரியும்? அதுக்கு தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். சமாளிக்கணுன்னா பொய் சொல்லி ஏமாற்றி சமாளிக்கணும்னு இல்லை, எல்லாவற்றையும் நின்று பிடித்து தாக்கு பிடித்து ஜெயிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுப்பாராக. ஹல்லேலூயா. 6வதாக 35ஆம் அதிகாரம், யாக்கோபு 35ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். கவனிங்கள். விசிட்டிங் பெத்தேல். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்கள். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். நல்லா புரியுதா? அவன் பயந்து அவஸ்தைப்பட்டான். ஆனாலும் கர்த்தர் அவனை, அந்த கர்த்தர் கண்காணிக்கிற தேவன், த வாட்சிங் ஓவர், அந்த கண்காணிக்கிற தேவன் எப்படியெல்லாம் அவனை மோல்டு பண்ணுறாரு பாருங்க. அவனை எப்படியெல்லாம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பண்ணுறாரு. அவன் ஒரு சப்ளான்டர், அவரை ஏமாத்தினான். அவன் அம்மாவோட சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணினா, மன்னித்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தைக்கு. அதான் நடந்தது. வீட்டுக்குள்ளே வித்தின் த ஹவுஸ் தாயோடு சேர்ந்து குடும்பத்துக்குள்ளே அவன் பண்ணின ஒரு விரோதமாக, அதாவது திருட்டுத்தனம் சொன்னால், அதான் கொச்சையாக சொன்னால், அதான் அப்போ தான் நமக்கு டக்குன்னு மைண்டு கேட்ச் பண்ணும். அதையெல்லாம் கர்த்தர் மைண்டில் வைத்து த வாட்ச் ஓவர், கண்காணிக்கிற தேவன் உனக்கும், அதாவது நடுவாக நின்று சாட்சியாக இந்த கண்காணிக்கிற தேவன் எப்படியெல்லாம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப் பண்ணார்ப்பான். ஷேப் பண்ணி அதில் ஒரு வார்த்தை கர்த்தரே சொல்கிறாரு, நீ உன் சகோதரனாக ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகும் பொழுது நான் அங்கே ஒரு தரிசனம் கண்டான்.
கர்த்தர் அவனை பலப்படுத்துகிறாரு. அதான் நம்ம முந்தின பாயிண்டில் அந்த 32:24 நம்ம அதான் வாசித்தோம். இந்த இடத்துல 35:1 கர்த்தர் அவனை சொல்லி காட்டுறாரு, நீ ஏசாவுக்கு பயந்து பண்ணது போல் அதே பெத்தேலில் நீ ஒரு பலிபீடத்தை கட்டு. விசிட்டிங் பெத்தேல், மறுபடியும் ஒரு பலிபீடத்தை கட்டு. பலிபீடம் ஒரு ஆராதனை காண்பிக்கிறது, ஒப்பு கொடுப்பதை காண்பிக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஆராதித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்ததாமே நமக்காக அந்த கண்காணிக்கிற தேவன், வாட்ச் ஓவர், வில் டேக் கேர் எவ்ரிதிங். ஹல்லேலூயா. கடைசியாக 7வதாக வாசிக்கலாம். 46 ஆதியாகமம் 46 1-4. 46. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அதான் மூவிங் டு ஈஜிப்ட். அவன் எகிப்துக்கு போனால் என்ன நடக்கும்னு அவனுக்கு தெரியும். நான் அதோட அந்த ஹிஸ்ட்ரிக்குள்ளே போக விரும்பவில்லை, நேரமில்லை. 7வதாக இந்த பாயிண்டோட முடிக்கிறேன். நீ எகிப்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. அந்த 70 பேர் போய் எங்கே போய் சேர்ந்தாங்க? எகிப்து. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிடிக்காத இடம் ஈஜிப்ட். அந்த இடத்துல கர்த்தர் பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. மூவிங் டு ஈஜிப்ட். த வாட்ச் ஓவர், கண்காணிக்கிற தேவன் எப்படியெல்லாம் அவனை பெரிய ஜாதி ஆக்கினார் யோசிங்க. அப்படியானால் இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்தில் கண்காணிக்கிற தேவன் உங்களுக்கு வேண்டிய பெரிய பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஃபிசிக்கல் அண்ட் ஹெல்த் வைஸ் அண்ட் உங்களுடைய ஃபேமிலி வைஸ், உங்களுடைய பிஸ்னஸ் ஏரியா, உங்களுடைய மினிஸ்ட்ரி ஆக்டிவிட்டி, எல்லாவற்றிலும் அவர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீ எகிப்து குறித்து பயப்பட வேண்டாம். சில காரியத்தை குறித்து இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு பயம் யோசிக்கலாம். உண்மைதான், நானும் அதை யோசிப்பேன். சில காரியங்களை என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்ப ஜீவிதத்திலும். பயப்பட வேண்டாம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ எதை குறித்து மகனே மகளே பயப்படாதே. ஐ வில் டூ வண்டர். பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் அதிசயமாக கர்த்தர் செய்ய போகிறார். ஜூன் மாதம் 1ஆவது தேதியில் இந்த கண்காணிக்கிறவர் யாக்கோபை 1ஆம் வசனத்தில் முதல் பாயிண்ட்லேருந்து படித்தோம். 28ஆம் அதிகாரத்திலேருந்து அக்வயர் இஸ் வெல்த், ரிட்டர்ன் டு ஃபாதர்ஸ் ஹவுஸ், ஃபேமிலி. அது மட்டுமல்லாமல் அவனுக்கு வந்த கிரைசிஸ், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், ரிட்டர்னிங் ஹோம், மீட்டிங் ஈசா, விசிட்டிங் பெத்தேல். அது மட்டுமல்லாமல் மூவிங் டு ஈஜிப்ட். இதெல்லாம் யார் செஞ்சான்னா வாட்ச் ஓவர், கண்காணிக்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்படியானால் யாக்கோபை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை வளைச்சி நம்ம சொல்லுவோம், 5ல் வளையாதது 50ல் வளையாது சொல்லுவோம். உண்மைதான் அது. ஆனால் அண்ட சராசரங்களை படைத்த தேவன் பேசுகிற என்னையும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவருக்கு ஏற்றவாறு கொஞ்சமாக தம்முடைய சித்தத்துக்கு வளைப்பாராக. ஒரே ஒரு வசன க்ளோசிங் தாட் ஒன்று சொல்லி முடிக்கிறேன். வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். எல்லாரும்
தெரிந்த வசனம் 1 பேதுரு, அதெல்லாம் குறிச்சிட்டு வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய, கவனிங்க, நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. யாக்கோபை கொஞ்சம் கொஞ்சமாக வளைத்து கடைசியாக சொல்கிறாரு, உன்னுடைய மகனாக யோசேப்பு உன் கண்களை மூடுவான்னு சொல்லும் பொழுது அவன் என்னென்ன திருட்டுத்தனமும் ஏமாற்றுதலும் அவன் கை வந்த கலையாக செய்திருந்தாலும் எல்லாவற்றையும் அவர் மாற்றி அமைத்து தம்முடைய சித்தத்தை யாக்கோபுக்குள்ளே நிறைவேற்றினார். அதுபோல கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்களும் நானும் அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. மகிமுள்ள சன்னிதானத்திலே உங்களையும் என்னையும் பரிசுத்தின் மேல் பரிசுத்தம், கிருபையின் மேல் கிருபை எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. கண்காணிக்க கடவர் பிஷப், அதாவது அந்த கண்காணிக்க கடவர் என்றது வாட்ச் ஓவர். அவர் வாட்ச் பண்ணி பகலாக தூங்காமல் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அந்த வசனத்தின்படி வார்த்தையின்படி கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. glory. ஏதா பாடல் இருந்தால் பாடலாம். கண்களை திறந்தருளும். யாக்கோபுடைய கண்களை திறந்தவர் என்னுடைய கண்கள், உங்களுடைய கண்களை திறந்திருக்கிறார். நம்மளை வணைந்திருக்கிறார். நம்மளை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். கொஞ்ச காலம் பாடு, வீட்டில் பாடு, ஊழியத்தில் பாடு, நைபர் ப்ராப்ளம், பர்சனல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், இந்த பாடுகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். மனைவி தொல்லை கொடுக்கலாம், புருஷன் தொல்லை கொடுக்கலாம், பெற்ற பிள்ளைகள் தொல்லை கொடுக்கலாம், நைபர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் பாடு இருக்கலாம். எல்லா பாடுகளையும் நாம் கொஞ்ச காலம் பாடு அனுபவித்து நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக கையில் வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். வாட்ச் ஓவர் மிஸ்பா அந்த வார்த்தையின்படி கர்த்தாவே நடுவாக நின்று கர்த்தாவே நீர் எங்களை கண்காணித்து வீட்டில் இருக்க ஒவ்வொருவரையும் நீர் கண்காணித்து நீர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு எல்லாவற்றையும் ஸ்திரப்படுத்தி பலப்படுத்த வல்லவராய் இருக்கிற கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.